ஒரு பழமையான கிராமத்துல அரவிந்த் அப்படிங்கிற இளைஞன் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவன் புத்திசாலி தான். ஆனா எப்போதுமே ஒரே ஒரு குறைதான். எனக்கு வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கவே இல்லை. எதிலுமே அவனுக்கு திருப்தி இல்லை. வேலை கிடைத்தால் சம்பளம் குறைவு, சம்பளம் உயர்ந்தால் மனசுக்கு பிடிக்காது. எப்போதும் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் அவரை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் யாருடைய வாழ்க்கையும் மாற்றிடுவாராம். அரவிந்த் உடனே அவரை சந்திக்க போறார். ஐயா, நான் என்ன செய்தாலும் சந்தோஷமே இல்லை. என்னிடம் எல்லாம் இருக்கு, ஆனா மனசு காலியா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஞானி இதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு ஒரு சிறிய கிண்ணத்தை கொண்டு வர சொல்றாரு. அந்த கிண்ணத்துல அவர் தண்ணியை ஊற்ற தொடங்குறாரு. அது நிரம்பியதும் ஆனா அவர் இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. தண்ணி வெளியே சிந்த தொடங்குது. அரவிந்த் உடனே சொல்றான், ஐயா நிறுத்துங்க, கிண்ணம் நிரம்பி விட்டது. ஞானி மெதுவாகவே சிரிச்சுக்கிட்டு, இதுதான் உன்னோட வாழ்க்கை. அரவிந்துக்கு ஒரே குழப்பம். என்ன அர்த்தம்? ஞானி சொல்றாரு, இந்த கிண்ணம் போல உன்னோட மனசு ஏற்கனவே நிறைஞ்சிருச்சு. ஆனா அது நல்ல விஷயங்களால் இல்லை. எதனால அப்படின்னு அரவிந்த் கேட்டதுக்கு ஞானி மெதுவா பட்டியலிட்டு சொல்றாரு. ஒப்பீடு, பேராசை, எப்போதும் குறை காணும் பழக்கம், மற்றவர்கள் வாழ்க்கை பார்த்து வருத்தப்படுவது, இந்த எல்லாவற்றாலும் உன்னோட மனசு ரொம்ப நிரம்பி இருக்கு. இதனால தான் நல்ல விஷயங்கள் உள்ளே வர இடமே இல்லை. அந்த வார்த்தையை அரவிந்துக்கு ஆழமாவே தாக்கிருச்சு. அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஞானி கிண்ணத்தை காலி செஞ்சுட்டு அவனிடம் கொடுக்குறாரு. முதல்ல இதை காலி பண்ணு. எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு அரவிந்த் கேட்டதுக்கு, நன்றி சொல்ல ஆரம்பிச்சு காலி பண்ணு. அது எப்படி நன்றி சொல்கிறதுனால இதாகும்? அந்த நாளில் இருந்து அரவிந்த் ஒரு சிறிய மாற்றம் செய்கிறான். காலையில் எழுந்தவுடன் நான் உயிரோடு இருக்கேன், நன்றி. சாப்பிடும்போது எனக்கு உணவு கிடைச்சிருக்கு, நன்றி. வேலை செய்யும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நன்றி. முதல் நாள் ஒன்றுமே மாறலை. ஒரு வாரம் மனசு கொஞ்சம் அமைதியாகுது. ஒரு மாதம் அவனோட முகத்தில் சிரிப்பு வருது. ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த யானையை சந்திக்கிறான். ஐயா, என் வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஞானி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கை மாறலை, உன்னோட கிண்ணம்தான் காலியானது. அந்த நாள் முதல் அரவிந்த் புரிஞ்சுக்கிட்டான், சந்தோஷம் வெளியிலிருந்து வராது, அது உள்ள இடம் இருந்தால்தான் வரும். இதுலேருந்து என்ன தெரியுது? உன் மனதை தேவையில்லாத விஷயங்களால் நிரப்பாதே. நன்றி உணர்வால் அதை நிரப்பினால் வாழ்க்கை அழகாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.